சதுரங்க அகாடமி சார்பில் 3வது மாநில அளவிலான சதுரங்க போட்டி புதுக்கோட்டையில் நடைபெற்றது. புதுக்கோட்டை தலைமை தபால் நிலைய அலுவலக சாலையில் உள்ள தனியார் திருமண மஹாலில் மாஸ்டர்ஸ் சதுரங்க அகாடமி சார்பில் 3வது மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை சதுரங்க கழகம் ஒருங்கிணைப்பாளர் பார்த்திபன் செய்திருந்தார். போட்டியை தமிழ்நாடு சதுரங்க கழக துணைத் தலைவர் கண்ணன், மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் பேராசிரியர் கணேசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் சென்னை, திருச்சி, மதுரை, தஞ்சை, நாகை, சிவகங்கை, பெரம்பலூர், கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 200 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் கோடை வெயிலில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த 3 நாட்களாக கொடைக்கானலில் குடும்பத்துடன் ஓய்வெடுத்தார். இந்நிலையில் கொடைக்கானலில் இருந்து கோவை புறப்பட்ட அண்ணாமலை பழனி கோயிலுக்கு வருகை தந்தார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் தலைமையிலான பாஜகவினர் வரவேற்றனர். தொடர்ந்து ரோப்கார் மூலமாக மலைக்கோயிலுக்கு சென்ற அண்ணாமலை சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவைக்கு புறப்பட்டு சென்றார். அண்ணாமலை வருகை அறிந்த பொதுமக்கள் ஏராளமானோர் அவருடன் புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டினர். மயிலாடுதுறை காவல்துறையினர் பொய் வழக்கு போடுவதாக கூறி தற்கொலைக்கு முயன்ற இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை திருமஞ்சன வீதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவரின் மகன் தீபக். இவர் தனது தந்தையின் மீன் கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் காலை வழக்கம் போல் தனது தந்தையின் கடையில் வியாபாரம் செய்தபோது அங்கு வந்த ரோந்து போலீசார் ராமமூர்த்தி கடையில் கஞ்சா வைத்திருப்பதாக கூறி ஆய்வு செய்துள்ளனர். இதனால் மனம் உடைந்த தீபக் எலி மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனையடுத்து அவரது நண்பர்கள் அவரை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து தீபக் கூறுகையில், கடந்த 3 ஆண்டுகளாக மயிலாடுதுறை காவல்துறையினர் தன் மீது பொய் குற்றச்சாட்டு சுமத்தி பொய் வழக்கு போடுவதும் பணம் கேட்டு மிரட்டுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதனால்தான் தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்புக்காக நிலையம் அமைப்பதற்காக பொருட்கள் ஏற்றி வந்த வாகனத்தை மறித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள ஆதிவராகநல்லூர் கிராமத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க தமிழக அரசு சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் குடியிருப்பு பகுதிகள் அதிகம் உள்ள நிலையில் எங்கள் கிராமத்திற்கு அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும், இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து எங்கள் பகுதியில் குடிநீர் பிரச்சினை நிலவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ரீமுஷ்ணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அண்மையில் மனு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ராட்சச போர்வெல் போடுவதற்காக டாடா ஏசி வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட பொருட்களை தடுத்து நிறுத்தி ஆதிவராகநல்லூர் பகுதி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை குடியிருப்பு பகுதி அருகே அமைக்காமல் வேறு இடத்தை தேர்வு செய்து அமைக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த ஜே காலனி பகுதியைச் சேர்ந்தவர் கமலா. இவர் 20க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் தனது வீட்டில் இருந்த ஆடுகள் மேய்ச்சலுக்காக பல்லடம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பகுதிக்கு சென்றுள்ளது. அப்போது அங்கிருந்த 10க்கும் மேற்பட்ட நாய்கள் ஆடுகளை கடித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆடுகளின் அலறல் சத்தம் கேட்டு சென்ற கமலா நாய்களை விரட்டியுள்ளார். மேலும் நாய்கள் கடித்ததில் அவரது 6 ஆடுகளும் உயிரிழந்தன. மேலும் அவர் ஆடுகளை விற்பனைக்கு வைத்திருந்ததாகவும், ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய விலை 5000 ரூபாய் இருக்கும் என்றும், நகராட்சி நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்தி இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க வலியுறுத்தியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.